முன்னேற்றக் கழகமோ மாற்றுக் கட்சியோ பிஜேபியோ யாருமே என்னை அணுகவில்லை. அணுகுதியாக அணுகுதியாக இருந்தால் இல்லைங்க இருங்க சும்மா நீங்கள் எதோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது. ஆகாயத்தில் வந்து இருங்க நான் சொல்கிறத கேளுங்க, தயவு செஞ்சு இருங்க கேளுங்க. பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டினு நான் பதில் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரா கேளுங்க, ஒரே ஒரு தான் கேளுங்க. சுபாஷ் கேளுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது ஜனநாயக கட்சி, யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவரை படத்தை வைத்துக் கொள்வதில் ஆட்சேபனையே கிடையாது. நான் படத்தை வைக்காத மாற்றி போட்டோம், இன்னைக்கே மாறிட்டியே டபுள் அடிக்கிறியான்னு கேட்பேன். நீ சொல்லுவா ஒவ்வொருத்தரா கேளுங்க. நீ அழிஞ்சு தமிழ் கொஞ்ச நேரம் இருங்க, நான் பேசிக்கிறேன். இருங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு அந்த படத்தை மாற்றிருந்தேன், இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி, இவர் என்ன வந்து கொள்கை பிடிப்பவர், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டாருமே. இந்த வேஷ்டி கட்டினதே மாற்றின காரணமே கேஸ் போட்டாங்க பேரில், வேஷ்டி கட்டக்கூடாதுங்கிறக்காக மாற்றினேன். புரியுதுங்களா? படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது, இந்த வண்டியில் எப்படி வருது நீங்க பாத்துங்க. இல்ல நான் சொல்றது கேளுங்க. ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது, முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணிருக்கேன்னா, தினம் ஒரு கட்சிக்கு போயிருக்கேன்னா நான் கோரேன். இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வரவேற்பு, மாபெரும் வரவேற்பு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் டிவிக்காரில் என்ன சொல்கிறாங்க சேனலில், எங்களுக்கு என்ன வந்துருக்கு சொல்கிறாங்க, 1 கோடி பேர் பார்க்குறாங்க எங்கள் சேனலை. நாங்கள் அதனால தான் 10 சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம், நிற்கிற இடத்துலையும் எடுக்கிறோம், அங்கேயும் எடுக்கிறோம். நீங்கள் தானே சொல்கிறீங்க. எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு, 4 ஓனர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா? நாங்கள் அதுக்கு தான் முடிக்க உங்களை படம் எடுத்துகிட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க. 10 சேனல் போடுறாங்கிறாங்க. யாராச்சும் போடுறாங்களா? இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க, ஹெலிகாப்டர்ல எடுக்கிறீங்க, ஓடுற போதும் எடுக்கிறீங்க, அங்கேயும் நிற்கிற போதும் எடுக்கிறீங்க, சுற்றி எதுக்காக எடுக்கிறீங்க? அப்போ வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது. இல்ல வெளிப்படைத்தன்மை இல்ல, வேற இருங்க வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னா டெல்லி எடுத்துக்க வேண்டியதானே? டெல்லியில் வெளிப்படைத்தன்மையோட தான் வந்தது காருக்குள்ள, அதெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியதானே?